My earnest desire is that no one hearing the message should go to hell. என்னுடைய தீவிரமான வாஞ்சை என்னவென்று சொன்னால், செய்தியை கேட்கிற உங்கள் யாருமே நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதே ஆகும். You may think it's a strange message. ஒருவேளை நான் சொல்லுகிறது வினோதமான செய்தியா இருக்கிறது என்பதை போல நீங்கள் நினைக்கலாம். There are mainly only two reasons that a child of God can go to hell. ஒரு தேவனுடைய பிள்ளை நரகத்திற்கு போவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கிறது. Those are pride and disobedience. யாரெல்லாம் பெருமையுள்ளவர்களாய் அதே போல கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் இருவருமே. These pride and disobedience are like twin brothers. இந்த பெருமை மற்றும் கீழ்ப்படியாமை என்பது இரட்டை சகோதரரை போன்றது. One is related to another. ஒன்று மற்றொன்றோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. So ஆகவே it is very important that we should examine ourselves whether we are growing in obedience and humility. ஆகவே நாம் தாழ்மையிலும் கீழ்ப்படிதலிலும் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் வருகிறோமா என்பதை நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பது மிகவும் அவசியமானதாகவே இருக்கிறது. I tell you, brothers and sisters, these are the only two things matters before God. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே, நான் சொந்த இந்த இரண்டு காரியங்கள் தான் தேவனுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய விஷயம். You can forget about all other thing in your life, all what you are doing. நீங்கள் செய்கிற மற்ற எல்லா காரியத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் மறந்து போகலாம். But ஆனால் concentrate always on these two things. எப்பொழுதும் இந்த இரண்டு விஷயங்களின் பேரிலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாயிருங்கள். These are the only two things that God never compromise on it. தேவன் ஒரு காலம் சமரச இணக்கம் செய்து கொள்ளாத இந்த இரண்டு காரியங்களை, one is disobedience, ஒன்று கீழ்ப்படியாமை, and second is pride, இரண்டாவது பெருமை. These two things God never compromise with. இந்த இரண்டு காரியங்களோடு கூட தேவன் ஒரு காலம் சமரசம் செய்து கொள்வதே கிடையாது. Remember that God will never compromise on these two things. இந்த இரண்டு காரியங்களின் பேரிலே தேவன் ஒரு காலம் சமரசம் செய்து கொள்வதே இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். He has no difference between Adam and Jesus Christ and any one of us. அது ஆதாமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது நாமாக இருந்தாலும் சரி, இதில் எந்த ஒரு பாகுபாடும் அவருக்கு கிடையாது. Adam was the son of God. ஆதாம் தேவனுடைய புத்திரனாக இருந்தான். Jesus was also son of God. இயேசுவும் தேவனுடைய புத்திரனாகவே இருந்தார். And we are also children of God. நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Remember these two things God will never compromise on. இந்த இரண்டு காரியங்களின் பேரிலே தேவன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't think that we have become children of God, we will escape hell. சரி, நாம் தான் தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டோமே, நாம் எப்படியாவது இந்த நரகத்திற்கு தப்பி விடலாம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். As I said, you may think, okay, we are children of God, why do you speak like this? நான் உங்களுக்கு சொன்னது போல, ஒருவேளை நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, பின் ஏன் எதற்காக நீங்கள் எங்களை பார்த்து இந்த வார்த்தையை பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். Jesus Christ has redeemed us from hell. இயேசு கிறிஸ்து தான் நரகத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு விட்டாரே. Yes, சரிதான். he came for that. அதற்காகத்தான் அவர் வந்தார். See, why the rich man went to hell? ஏன் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு போனான்? Turn to the book of Luke chapter 16. லூக்கா 16வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். What can we understand from the conversation of the rich man and Abraham? இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமோடு கூட பேசின அந்த சம்பாஷணைகளிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ளுகிறோம்? Rich man was also a child of Abraham. இந்த ஐஸ்வர்யவானும் ஆபிரகாமின் குமாரனாகவே இருந்தான். That means he was also a Jew. அப்படி என்று சொன்னால் அவன் ஒரு யூதனாக இருந்தான். And Lazarus was also
the child of Abraham. அதே போல அந்த லாசருவும் கூட ஆபிரகாமின் குமாரனாக இருந்தான். When the rich man reached the place of agony, அந்த ஐஸ்வர்யவான் அந்த நரக ஆக்கினையை அவன் சென்றடைந்த பொழுது, he is telling Abraham, அங்கே அவன் ஆபிரகாமை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். first he asked for water, முதலாவதாக ஆபிரகாமிலிருந்து அவனுக்கு from Lazarus, லாசருவினிடத்திலிருந்து தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். and then that was not possible. He said, send him to my brethren. அதற்கு சாத்தியமில்லை என்று அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் சொன்னான், அவனை என்னுடைய சௌரலுக்கு அனுப்பும் என்று சொன்னான். Because I have some brothers there. ஏனென்று சொன்னால் எனக்கு இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், so that they may not come to this place. அப்படி அவன் போய் சொன்னால் அவர்களும் இந்த இடத்திற்கு வந்துவிட மாட்டார்கள் என்பதாக அவன் நினைத்து சொன்னான். You see verse 29. நீங்கள் 29வது வசனத்திலே பாருங்கள். But Abraham said, they have Moses and the prophets, let them hear them. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். What was the problem of this rich man? இந்த ஐஸ்வர்யவானுடைய பிரச்சனை தான் என்ன? He was not listening to Moses and the prophets. அவன் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி சாய்க்கவில்லை. He was not obeying what Moses and the prophets have said. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உரைத்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. He was a very lavish, அவன் gracious, மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக பணக்காரனாக இருந்தான். and he was a good man. அவன் ஒரு நல்லவனாகவும் இருந்தான். He did so many good things. அவன் அநேக நல்ல காரியங்களை செய்தான். One of the good things he did was he was feeding Lazarus. அவன் செய்த நல்ல காரியங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், அவன் லாசருவுக்கும் அவ்வப்போது உணவு கொடுத்து வந்தான். He was a good man. அவன் அப்படி ஒரு நல்லவனாய் இருந்தான். In our standard, in a human standard, he was a good man. ஒரு மனுஷிக தரத்திலே வைத்து நிறுத்தி பார்த்தால் அவன் ஒரு நல்லவன். He was feeding that poor Lazarus, அந்த ஏழையாய் தரித்திரனாய் இருந்த லாசருவை இவனே போஷித்து வந்தான். who was lying at the gate of the rich man. இந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டினுடைய அந்த வாசலண்டை அமர்ந்திருந்த அந்த லாசருவை Today's rich people will not even allow him to sit there. இந்த நாட்களிலே பணக்காரர்களா இருக்கிறவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வெளியே பிச்சைக்காரர்கள் அமருவதற்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டார்கள். But this rich man was somewhat good man. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ ஏதோ ஒரு தரத்திலே ஒரு நல்லவனாகவே இருந்தான். So that is not important actually before God. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் நல்லவர்களா இருப்பது முக்கியம் கிடையாது. He was not listening to Moses and Moses and prophets. அவன் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவன் செவி சாய்க்கவில்லை. And now he is saying, if someone from the dead go and tell them, they will repent. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும் என்று சொல்லுகிறான். And they will repent. அப்படி சொன்னால் அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள் அல்லவா? But Abraham said, ஆனால் ஆபிரகாம் அவனை பார்த்து சொன்னான், if they do not listen to Moses and the prophets, they will not be persuaded even if someone rises from the dead. அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். What is the meaning of it? அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? Moses and prophets were the authority God had placed on his people. இந்த மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் தான் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு மேலாக நிலை நிறுத்தி வைத்திருந்த அதிகாரம் உடையவர்கள். But ஆனால் they have despised them. இந்த ஜனங்களோ அவர்களை நிராகரித்து விட்டார்கள். Despised their teaching. அவர்களுடைய போதனைகளை நிராகரித்து விட்டார்கள். They did not consider Moses and prophet as God placed authority. இந்த மோசேயையும் அதே போல தீர்க்கதரிசிகளும் தேவன் தங்களுக்கு மேலாக வைத்த அதிகாரம் என்று சொல்லி அவர்களை அங்கீகரிக்கவில்லை. They could have said like this, what Moses? He cannot even speak well. அவர்கள் ஒருவேளை இப்படி சொல்லி இருக்க கூடும், இந்த மோசே யார், அவனால் சரியாக கூட பேச முடியவில்லை. And who are these prophets? இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் யார்?
Yeah, they are very rough and tough people. அவர்கள் மிகவும் கரடு முரடான நபர்களாய் இருக்கிறார்களே. They are bad people. You know, Jeremiah was a man. அவர்கள் சொட்டை தலையர்களாய் இருக்கிறார்களே. What are they? They are not educated. அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். They are not rich enough. அவர்கள் பணக்காரர்களாய் இல்லை. They were despising them. அவர்கள் அப்படித்தான் சொல்லி அவர்கள் எல்லோரையும் நிராகரித்தார்கள். Even they have killed some prophets. இன்னும் சில தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்றும் கூட போட்டிருக்கிறார்கள். Why? ஏன்? They have never realized that these men who does not look as smart as others are the authority placed by God. மற்றவர்களை போலவே காணப்படாத இவர்கள் தேவன் தங்களுக்கு மேல் வைத்திருக்கிற அதிகாரம் என்று சொல்லி அவர்கள் ஒரு காலம் அவர்களை அங்கீகரிக்கவில்லை. See in the book of Mark chapter 6. பாருங்கள், மார்க்கு 6வது அதிகாரத்திலே why they have despised Jesus Christ. ஏன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள்? Chapter 6, Mark 6. மார்க்கு 6வது அதிகாரம். When Jesus went to the synagogue and began to teach. இயேசு ஜெப ஆலயத்திற்கு போய் அங்கே உபதேசம் பண்ண தொடங்கின பொழுது what are they saying? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Where did this man get these things? And what is this wisdom given to him and such miracles as these performed by his hands? Verse 3. Is not this the carpenter? இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? 3வது வசனத்திலே பாருங்கள், இவன் தச்சன் அல்லவா? Is he not a carpenter? இவன் ஒரு தச்சன் அல்லவா? Hey, this man who is working in that workshop is a carpenter. இந்த நபர் அந்த தச்சு கூடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தச்சன் அல்லவா? He is working in Nazareth. There is a carpentry shop. He is working there. நாசரேத் ஊரிலே ஒரு தச்சு கூடம் இருக்கிறது. அந்த தச்சு கூடத்தில் அல்லவா இந்த நபர் வேலை செய்து கொண்டிருந்தான். Why is he coming and standing and preaching like this? அவன் ஏன் இங்கு வந்து இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறான்? What difference he has between us? நமக்கும் அவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? Rather we know the scripture more than. இன்னும் சொல்ல போனால் அவனை காட்டிலும் அவன் தச்சனாய் இருக்கிறான். அவனை காட்டிலும் நமக்குதான் வேத வாக்கியங்கள் நன்றாக தெரியும். We are scribes and Pharisees. We have learned this thing from childhood. நம்முடைய சிறு பிள்ளை வயதிலிருந்தே இவை எல்லாவற்றையும் நாம் படித்திருக்கிறோம். நாம் பரிசேயர்களாய், நாம் சாஸ்திரிகளாய் இருக்கிறோம் இதிலே. Now why this carpenter is coming and teaching us? ஆனால் ஏன் இந்த தச்சன் வந்து இப்பொழுது நம்மிடத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறான்? Then I say the son of Mary. இவன் மரியாளின் குமாரன் அல்லவா? His outward status, carpenter, son of Mary. இவருக்கு வெளியரங்கமாக அவர்கள் வெளிப்பிரகாரமாக கொடுக்கிற முகவரியை பாருங்கள். இவன் ஒரு தச்சன், இவன் மரியாளின் மகன். Brother of James, Joseph and Judas and Simon. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? Yeah, they are all very ordinary people. அவர்கள் எல்லோருமே ஒரு சாமானியர்கள். Are not his sisters here with us? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? And they took offense at him. என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். Why? ஏன்? An ordinary man. ஒரு சாமானியன் is coming and teaching me. இவன் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுவதா? Moses, மோசே, prophets, தீர்க்கதரிசிகள், ordinary people. அவர்களெல்லாம் சாமானியர்கள். Who is Moses? He was a shepherd for யார் இந்த மோசே? 40 வருடங்களாக வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். He cannot complete even construct a good sentence. ஒரு பெரிய சொல்லை அவன் கோர்வையாக கூட அவனால் சொல்ல முடியாது. Yeah, only half he speaks. பாதி தான் திக்கி தான் பேசுவான். He cannot even speak fluently. ஒரு சாதுரியமாக அவனால் எதையும் பேச முடியாது. Who are these prophets? யார் இந்த தீர்க்கதரிசிகள்? They have forgotten. அவர்கள் அதை மறந்து போனார்கள். That God has placed them. தேவன் தான் இவர்களுக்கு மேல் his children. தேவன் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலாக இவர்களை அதிகாரமுடையவர்களாக நிலை நிறுத்தி இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். Every brothers and every sisters and every children should realize the authority of God. ஒவ்வொரு புருஷர்களும், ஒவ்வொரு ஸ்திரீகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தங்களுக்கு மேல் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். We should never despise the authority that God has placed over us. நமக்கு மேலாக தேவன் நியமித்திருக்கிற எந்த ஒரு அதிகாரத்தையும் நாம் ஒரு காலும் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. That is
what God hates. அதைத்தான் தேவன் வெறுக்கிறார். See here in the book of Hebrew, பாருங்கள் எபிரேயர் புத்தகத்திலே chapter 13 13வது அதிகாரம் and verse 17. 17வது வசனம். Obey your leaders and submit to them. உங்களை நடத்துறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். They keep watch over your souls as those who will give an account. Let them do this with joy and not with grief, for this would be unprofitable to you. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். Never bring a grief to your leader. உங்களுடைய தலைவருக்கு ஒரு காலம் துக்கத்தை கொண்டு வராமல் இருங்கள். When we think about a leader, we only think about preachers and elders and pastors like that. நாம் இந்த தலைவர்கள் என்று சொன்னால் நாம் யாரை யோசிக்கிறோம்? பிரசங்கிகளை யோசிக்கிறோம், மூப்பர்களை யோசிக்கிறோம், அல்லது பாஸ்டர்மார்கள் போதகர்களை தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Not only that, அவர்கள் மட்டுமல்ல, every father and mother are leaders for their children. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு தலைவர்களே. And every husband is the leader of his family, wife and children. அதே போல குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தலைவனாக இருக்கிறான். And they have to give an account for the soul whom God has entrusted to them. அவர்களிடத்திலே தேவன் ஒப்புவித்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். They need to give, every father, every husband need to give an account for the souls or the wife and children whom God has given them. ஆகவே புருஷன்மாராய் இருக்கிற தகப்பன்மாராய் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் அவர்களிடத்திலே ஒப்புவித்திருக்கிற அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களுக்கு தேவனிடத்திலே உத்தரவாதம் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். That means அப்படி என்றால் everyone is a leader in their own respective area. அவர்களுடைய one place or the other, he or she is a leader. அவர்களுடைய இடத்திலே அதற்கேற்றவாறு அவர்கள் தலைமையில் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். So ஆகவே we should respect that as God given authority. தேவன் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக நினைத்து அதற்கு நாம் அடங்கி கீழ்ப்படிய வேண்டும். No man and no woman, no human being is without subjection to authority. எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷியாக இருக்கட்டும், அல்லது எந்த மனுஷர்களாக இருக்கட்டும், தங்களுக்கு மேல் அதிகாரம் இல்லாமல் யாருமே இல்லை. No one can say I have no authority above me. எனக்கு மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. Everyone is subject to some authority. எல்லோருமே ஏதாவது ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். So ஆகவே that is where our obedience and our humility is tested. அங்கேதான் நம்முடைய கீழ்ப்படிதலும் நம்முடைய தாழ்மையும் சோதிக்கப்படுகிறது. See Romans 13. பாருங்கள் ரோமர் 13வது அதிகாரத்தில் here the Holy Spirit very clearly says to the church. இங்கே பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவாக சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Every person is to be in subjection to governing authorities. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். Every person is subjection to the governing authority. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். That means அப்படி என்றால் every person sitting here இங்கே அமர்ந்திருக்கிற subjection to certain authorities. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லோருமே ஏதாவது ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் தான். And there is no authority except from God. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. And those which exist are established by God. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. If there is a husband, ஒரு கணவன் இருப்பார் என்று சொன்னால், who has placed that authority over that sister or that wife or that family? அந்த சகோதரி அல்லது அந்த மனைவியாய் இருக்கிற சகோதரி அல்லது அந்த பிள்ளைகளுக்கு மேலாக இந்த நபரை கணவராக ஒரு தலைமை தாங்குகிற நபராக யார் நியமித்தது? Who? யார்?
God placed. தேவன் தாமே நியமித்திருக்கிறார். That means அப்படி என்றால் those who respect their husband and obey their husband, they are respecting and obeying God. யாரெல்லாம் தங்களுடைய புருஷனுக்கு சரியான கனத்தை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்துகிறார்கள். And all those who does not obey their husband or the authority and don't give respect, they are disobeying and disrespecting God. யாரெல்லாம் தங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படியாமல் அல்லது தங்களுடைய கணவருக்கு சரியான மரியாதை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அல்லது எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுக்கும் கீழ்ப்படிவதில்லை, தேவனுக்கும் சரியான தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுக்கு அவர்கள் கனமும் செலுத்தவில்லை. புரிந்து கொண்டீர்களா? Anybody, even husband, they have an authority above them. பாருங்கள், புருஷன்மார்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு மேலாகவும் தேவன் சில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். Children, பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், parents are the authority. அவர்களுடைய பெற்றோர்களே அவர்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரங்கள். That is why ஆகவேதான் the Holy Spirit specifically teach children, obey your parents in the Lord. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவாக போதிக்கிறார், பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். God never compromise disobedience. தேவன் ஒரு காலம் இந்த கீழ்ப்படியாமை என்கிற காரியத்தில் சமரசம் செய்வதே கிடையாது. God never compromise pride. ஒரு காலம் அவர் பெருமை என்கிற காரியத்தில் சமரசம் செய்வதே கிடையாது. All other thing God will compromise. மற்ற எல்லா காரியத்திலும் அவர் சமரச இணக்கம் செய்து கொள்கிறார். Same way, அதே போலதான் no parent should compromise when their children become disobedient and pride. எந்த பெற்றோர்களானாலும் சரி தங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாகவோ அல்லது பெருமைப்படுவர்களாகவோ இருந்தால் அந்த காரியத்திலே அவர்களோடு கூட சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. Those are the only two areas we need to discipline our children. நம்முடைய பிள்ளைகளை நாம் சிட்சிக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பகுதிகள் இவைகள்தான். God also disciplines us in that area only. அந்த இரண்டு பகுதிகளில் தான் தேவனும் நம்மை சிட்சிக்கிறார். It is not that then they get less mark or they break something at home, you don't need to. அவர்கள் ஏதோ தேர்விலே குறைந்த மதிப்பெண் எடுத்து விட்டார்கள் அல்லது வீட்டில் இருக்கிற பொருளை உடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் சிட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. All temporary things. அவைகள் எல்லாம் தற்காலிகமான காரியங்கள். But if they any place they become rebellious and they become pride and disobedient, you must discipline. ஆனால் ஏதாவது ஒரு இடத்திலே அவர்கள் கலகம் செய்கிறவர்களாக அல்லது பெருமை அடைகிறவர்களாக அல்லது கீழ்ப்படியாதவர்களாக போவார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் அவர்களை நிச்சயமாக சிட்சிக்க வேண்டும். That's the way of God. அது தேவனுடைய வழியா இருக்கிறது. Okay, if they get little less mark in the class, சரி, அவர்களுடைய வகுப்பிலே தேர்விலே அவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்து விட்டால் don't bother much about it. அதை குறித்தெல்லாம் நீங்கள் அவ்வளவுதாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. Encourage them to study well. இன்னும் நன்றாக படிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் போதும். If they break something at home, ஏதாவது வீட்டில் இருக்கிற பொருட்களை உடைத்து விட்டால் no need to discipline for that. அதற்காக அவர்களை சிட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You encourage them to be careful next time. இன்னும் அதிக ஜாக்கிரதையாக அடுத்த முறை கையாள அவர்களுக்கு நீங்கள் உற்சாகமளியுங்கள். But disobedience, ஆனால் கீழ்ப்படியாமை என்று வந்து விட்டால், pride, பெருமை என்றால், that will destroy them. அது அவர்களை அழித்து விடும். That will destroy them forever. அது எப்பொழுதுமே நிரந்தரமாக அவர்களை அழித்தொழித்து விடும். So that is the only two things all the parents should take care of their children. ஆகவே எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவனிக்க வேண்டிய இரண்டு காரியங்கள் இவைகள்தான். I tell you my testimony. நான் உங்களுக்கு என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். I have disciplined my children for the disobedience. கீழ்ப்படியாமை என்கிற காரியம் அதற்கு தான் நான் என்னுடைய பிள்ளைகளை நான் சிட்சித்திருக்கிறேன். If my children disobey their mother, that is the only place I have used to stick. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது அவர்களுடைய தாய்க்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த இடத்திலே நான் குச்சி எடுத்து அவர்களை சிட்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. Many times. அநேக முறை இதை நான் செய்திருக்கிறேன். The only thing I don't allow in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதிக்காத ஒரே காரியம் இதுதான். Other thing, மற்ற காரியங்கள், if they speak arrogantly or with pride, அவர்கள் பெருமிதம் கொண்டு அல்லது இருமாப்பாக அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னால், there also I discipline. அங்கேயும் கூட நான் சிட்சிப்பேன். If they get less mark, அவர்கள் தேர்விலே குறைந்த மதிப்பெண் எடுத்தால், I never shouted at them for why you got less mark. ஏன் இவ்வளவு குறைவாக மதிப்பெண் எடுத்திருக்கிறாய் என்று சொல்லி அவர்களை பார்த்து நான் சத்தம் போட மாட்டேன். Because ஏனென்றால் that is only temporary. அதெல்லாம் தற்காலிகமான காரியங்கள் தான். So remember, brothers and sisters. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். Verse 2, Romans chapter 13 verse 2.
13வது அதிகாரம், ரோமர் 13வது அதிகாரம் 2வது வசனம். Therefore, whoever resists the authority has opposed the ordinance of God. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். The one who resists the authority opposed to the ordinance of God. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். If a wife opposing the authority of husband, she is opposing to God. ஒரு மனைவியானவள் தன்னுடைய புருஷனுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நின்றால் அவள் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறாள். If someone in the office opposing the authority above your boss, அதே போல opposing to God. அதே போல அலுவலகத்திலே ஒரு நபர் தனக்கு மேலாக இருக்கிற அதிகாரியினுடைய அந்த அதிகாரத்திற்கு அவர் எதிர்த்து நிற்பார் என்று சொன்னால் அவர் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். And if anybody opposing the authority in the church, they are opposing the authority of God. அதே போலதான் சபையிலும் கூட யாராவது அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். So these are the two areas we have to be careful all the more. ஆகவே இந்த இரண்டு பகுதிகள் தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பகுதிகள். In this area we need to give account to God. இந்த இரண்டு பகுதிகளிலும் நாம் அதற்கான கணக்கை தேவனிடத்திலே ஒப்புவிக்க Not to any man, not to any man. எந்த ஒரு மனுஷனுக்கும் அல்ல. Not to the husband. கணவனுக்கு அல்ல. Not to wife, not to children, பிள்ளைகளுக்கு அல்ல, பெற்றோர்களுக்கு அல்ல. Not to the elders. அதே போல மூப்பர்களுக்கும் அல்ல. To God we have to give an account. தேவனுக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Yeah, read in the book of Hebrew chapter 4. எபிரேயர் 4வது அதிகாரத்திலே அதை நாம் வாசிப்போம். Chapter 4 and verse 13, last part. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பிற்பகுதி. நாம் முழுமையாக கூட வாசிக்கலாம். There is no creature hidden from his sight, but all things are open and laid bare to the eyes of him with whom we have to do. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to give an account to him. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Because everything is laid open, laid bare before his eyes. ஏனென்று சொன்னால் அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. That means அப்படி என்றால் what is in my heart and in your heart, what attitude I have, it is laid before him. என்னுடைய இருதயத்திலே நான் எப்படிப்பட்ட மனோபாவத்தை உடையவனாய் இருக்கிறேன், குணாதிசயத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்பது அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது. We may all look spiritual here in the church. நாம் சபையில் இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு நாம் எல்லோருமே ஆவிக்குரியவர்களை போல தோற்றம் அளிக்கலாம். All the sisters are very nice sisters. இங்க இருக்கிற எல்லா சகோதரர்களும் நல்ல சகோதரிகள். All brothers sitting are very nice brothers. அதே போல இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் நல்ல சகோதரர்கள். All the children are very good children. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். It's all look good. இவைகள் எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. But ஆனால் what is in your heart? உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? How you deal with your husband, or how you speak to your husband, how children speaks to the parents, and how the parents speak to the children, how you speak in your workplace, how you speak behind the back outside. God knows. பாருங்கள், மனைவியாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய புருஷரிடத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள், அதே போல உங்களுடைய அலுவலகத்திலே, அதே போல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே எப்படி எல்லாம் நாம் நடந்து கொள்கிறோம் அல்லது எப்படி பேசுகிறோம், இதற்கு அவரிடத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். All that God knows. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். We cannot hide from him. அதையெல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் மறைக்க முடியாது. How you respect your leader, உங்களுடைய God knows. தலைவரை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் அதை தேவன் அறிந்திருக்கிறார். You may look very nice sitting here. ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது பார்ப்பதற்கு நீங்கள் நல்லவரை போல அமர்ந்திருக்கலாம். What is your real nature? ஆனால் உங்களுடைய இயற்கையான சுபாவம் என்ன? Nobody will express that here. இங்கே யாரும் அதை வெளிப்படுத்துவது Anybody will கிடையாது. express your arrogant attitude in the church? நீங்கள் சபையிலே உங்களுடைய இருமாப்பான அந்த சுபாவத்தை நீங்கள் குணாதிசயத்தை வெளிப்படுத்துவீர்களா? You will express your anger here? இங்கே உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிப்பீர்களா? How you are despising someone in your heart?
Whether that can be your wife or husband உங்களுடைய or parents or friends or whosoever may be. உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது யாரையா இருந்தாலும் சரி நிராகரித்து ஒதுக்கி தள்ளுகிறீர்கள், அதை இங்கே நீங்கள் காண்பிப்பீர்களா? You will not express that. இல்லை, இங்கே வந்து அதையெல்லாம் நீங்கள் காண்பிக்க மாட்டீர்கள். That you will express in your home in private. அது தனிப்பட்ட நிலையிலே உங்களுடைய இல்லத்திலே தான் அதை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள். That will be seen there in private. அது அங்கே தனிமையிலே பார்க்கப்படும். God looks at that place. தேவன் அந்த இடத்திலே அதை உற்று பார்க்கிறார். That is why it's written here, no creature is hidden from his eyes. ஆகவேதான் இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று. Nothing is hidden from him. அவருடைய பார்வைக்கு ஒன்றுமே மறைவானதல்ல. Everything is laid bare before him. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாக இருக்கிறது. We must have this fear in our heart. இந்த பயத்தை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டும். If we have that fear in our heart, இந்த பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் we will be spiritual 24 hours. பாருங்கள், We will be spiritual 24 மணி நேரமும் நாம் ஆவிக்குரியவர்களாகவே இருப்போம். Not only on Sunday or in some meeting. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, அல்லது சில ஆவிக்குரிய கூட்டங்களில் மட்டுமல்ல, எப்பொழுதும் 24 hours will be Christians. 24 மணி நேரமும் நாம் சிறந்த கிறிஸ்தவர்களாகவே இருப்போம். Because our heart must be gripped by that fear. ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயமானது இந்த தேவ பயத்தினால் இறுக்கி பிடிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். What is that fear? என்ன பயம் அது? Everything is laid naked and bare before him. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. And I need to give an account towards him. அவருக்கு தான் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. Not to anyone else. வேறு யாருக்கும் அல்ல. I have to give an account to him. நான் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறது. That's why Apostle John is exhorting the brethren like this. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சவுலுக்கு இப்படியாக அவர் அறிவுறுத்துகிறார். First John chapter 2, 1 யோவான் 2வது அதிகாரம் and verse 28. 28வது வசனம். Now இப்படி இருக்க, now little children, இப்படி இருக்க பிள்ளைகளே, abide in him. அவருக்குள் நிலைத்திருங்கள். Abide in him. அவரில் நிலைத்திருங்கள். Remain in him. அவரிலே நிலைத்திருங்கள். He didn't say believe him. அவரில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லவில்லை. He said abide in him. அவரில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று தான் சொல்லுகிறார். So that எதற்கென்றால் when he appears, அவர் வெளிப்படும் போது we may have confidence and not shrink away from him in shame at his coming. நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. When you will have confidence, எப்பொழுது உங்களுக்கு தைரியம் இருக்கும்? When I abide in him. நான் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான். Not when I believe him. நான் அவரை விசுவாசிப்பதினால் அல்ல. No. இல்லை. That's the first step, believing. விசுவாசிப்பது என்பது முதல் படிதான். But ஆனால் after I have believed in him, நான் அவரில் விசுவாசித்த பிற்பாடு I must abide in him. நான் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். I must abide in his teaching. அவருடைய உபதேசத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும். What all he has given me, I must abide in that. அவர் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். And I should not cross my boundary. நான் என்னுடைய எல்லை மீறக்கூடாது. That's the most important thing. அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். Otherwise, இல்லை என்றால் what will happen? என்ன சம்பவிக்கும்? When he appears, அவர் மறுபடியும் பிரசன்னமாகும் பொழுது everything will be laid before. எல்லாமே அவருக்கு முன்பதாக நிர்வாணமாக வெளியரங்கமாகவே இருக்கும். Then we began to fear. அப்பொழுது நாம் பயப்பட ஆரம்பிப்போம். We began to run away from him. அதற்கு அப்புறமாக அவருடைய சமூகத்தை விட்டு ஓட ஆரம்பிப்போம். Because he will not say go away. ஏனென்று சொன்னால் நீ போ என்று அவர் சொல்ல மாட்டார். We will run away. நாமாகவே ஓடி விடுவோம். Just like that demon possessed that. அந்த பிசாசு பிடித்த அந்த நபரை போல. When he saw Jesus coming, அவன் இயேசு வருகிறதை கண்ட பொழுது he began to go back. அவன் பின்னிட்டு ஓட ஆரம்பித்தான். ஏன்? He cannot stand before him. அவருக்கு முன்பதாக இவன் நிற்க முடியவில்லை. He is fearful. அவன் அவ்வளவாக பயந்தான். What is his fear? அவனுடைய பயம் என்னவாக இருந்தது? I'll be cast out. ஐயோ, நான் துரத்தப்படுவேன். See? பாருங்கள். What is he didn't have confidence. அவனுக்கு தைரியம் இல்லை. So same way,
அதே போலதான் if we need to have confidence when he appears. அவர் வரும் பொழுது நாமும் அவருக்கு முன்பதாக தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், okay, suppose he appears to you in the night, சரி, or the day ஒருவேளை அவர் ராத்திரி பொழுதிலோ அல்லது பகல் பொழுதிலோ அவர் உங்களுக்கு முன்பதாக வெளிப்பட்டால், are you able to stand? நீங்கள் அவருக்கு முன்பதாக தைரியமாக நிற்க முடியுமா? will your hands be strong? உங்களுடைய கரங்கள் பலப்படப்பட்டதா இருக்குமா? or will your feet will be strong? அல்லது உங்களுடைய கால்கள் தள்ளாடாமல் அங்கே நிலைத்து நிற்குமா? this is the most important. இதுதான் மிகவும் முக்கியமான காரியம். abide in him, அவரில் நிலைத்திருங்கள், so that you may not shrink back. எதற்கென்று சொன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்கு. shrinking back means going back behind. வெட்கப்பட்டு போவது என்று சொன்னால் அவமானப்பட்டு பின்னடைவது, going back, பின்னடைந்து போவது. it's very important. அது மிகவும் முக்கியம். see again in the book of 2 Thessalonians there's a word. அதே போல 2 தெசலோனிக்கேயரிலும் கூட ஒரு வார்த்தை இப்படியாக இருக்கிறது. 2 Thessalonians chapter 1. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம், and very clearly read it, verse 8. 8வது வசனத்தை நாம் தெளிவாக வாசித்து பார்ப்போம். yeah, when Christ appears, he will repay all those who do not know God and those who do not obey the gospel. தமிழிலே 7வது வசனம், அவர் வெளிப்படும் பொழுது தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், பாருங்கள், not those who did not believe Jesus, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களை என்று அங்கே சொல்லப்படவில்லை. not those who did not come to the church. அதே போல சபைக்கு வராதவர்களை என்று சொல்லப்படவில்லை. about whom? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? those who do not obey the gospel of our Lord Jesus Christ. யாரெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்களோ. what is the gospel of Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் என்ன? the gospel of Jesus Christ is it's in a nutshell obedience and humility. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கீழ்ப்படிதல், பரிசுத்தம். that is the gospel Jesus brought. அந்த ஒரு சுவிசேஷத்தை தான் இயேசு கொண்டு வந்தார். what is the gospel? என்ன சுவிசேஷம் அது? what gospel we need to obey? நாம் எந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? what gospel we believe and what gospel we obey? நாம் எந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம், எந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிகிறோம்? the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்திற்கு. the gospel of Jesus Christ is humility and obedience. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷம் என்னவென்றால் கீழ்ப்படிதல், தாழ்மை. that's all. அவ்வளவுதான். that is not reading Bible, அது வேதத்தை வாசிப்பதோ, not praying or fasting, அதே போல நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதோ, that all you do it, that's good. அதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், அதெல்லாம் நல்லதுதான். but if you don't obey the gospel, ஆனால் இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், doesn't matter which church you are sitting, நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் பொருட்டல்ல. here the Holy Spirit is expressly saying, இங்கே obeying. இங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே நிச்சயப்படுத்தி சொல்கிறார், கீழ்ப்படிதல். what they will do, they will pay a penalty. அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நீதியுள்ள ஆக்கினியை அவர்கள் செலுத்தும்படிக்கு. they will pay the penalty of eternal destruction. verse 9. 9வது வசனம், verse 9, eternal destruction, away from the presence of the Lord and from the glory of his power. verse 9 for 8. தமிழிலே 7வது வசனம் மற்றும் 8வது வசனம், நீதி உள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும். read it very carefully. they will pay the penalty. 10வது வசனம் தமிழிலே, நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். they will go away from the glory of God. அவர்கள் தேவனுடைய presence of God. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து விலகி போவார்கள். they cannot stand in the presence of God. அவர்களால் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. so what do we need to learn? அப்படி என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? where do we need to grow? நாம் எந்த இடத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும்? not to learning how to pray craftily. எப்படி நாம் மிகவும் தந்திரமாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதல்ல. not to
do craftily deceive other people. மற்றவர்களை மிகவும் தந்திரமாக வஞ்சிப்பதை நாம் கற்றுக்கொள்வதல்ல. Don't speak any spiritual quoted words. இங்கே ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது ஆவிக்குரிய தன்மை பூசப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள். Don't speak or pray with the spiritual quoted words. நீங்கள் ஆவிக்குரிய தன்மை பூசப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்காதீர்கள், பேசாதீர்கள். Admit our reality. நம்முடைய யதார்த்தத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Who are we inside? நமக்கு உள்ளாக நாம் யாராய் இருக்கிறோம்? How we are inside. நமக்குள்ளாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? That's the most important thing. அதுதான் மிகவும் முக்கியம். When Christ comes back, கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது what he will ask you and me? அவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதை கேட்க போகிறார்? எதை கேட்பார் நம்மிடத்திலே? Okay, you sisters sitting at home, what do you think the Lord will ask you? சரி, வீட்டில் இருக்கிற சகோதரர்களே நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் வருவார் என்று சொன்னால் உங்களை பார்த்து என்ன கேட்பார்? In the judgment day, what the Lord will ask? அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் எதை கேட்பார்? Why you didn't pray for many people? அநேகருக்காக நீ ஏன் ஜெபிக்கவில்லை? Why you didn't distribute gospel tracts? ஏன் அந்த சுவிசேஷ டிராக்ஸை நீ எல்லோருக்கும் கொடுக்கவில்லை? Why you did not fast? ஏன் நீ உபவாசிக்கவில்லை? You think Jesus will ask all these things? நீங்கள் நினைக்கிறீர்களா இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இயேசு கேட்பார் என்று? Jesus will only ask one thing. இயேசு ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்பார். Did you obey your husband, or why did you not obey your husband? Or why did you not take care of your home? That's the only thing God will ask. I want to make it very crystal clear. நான் உங்களுக்கு இதை மிகவும் தெளிவாக்குகிறேன். அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏன் உன்னுடைய புருஷருக்கு கீழ்ப்படியவில்லை? உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. That's the only question Jesus will ask you. அந்த ஒரே ஒரு கேள்விதான் சகோதரர்களே இயேசு உங்களை பார்த்து கேட்பார். Because Jesus did not give you grace to preach. ஏன் என்று சொன்னால் பிரசங்கிக்கிற வரத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்கவில்லை. Maybe he did not give you the grace or gift to sing. அதே போல பாடுவதற்கான அந்த வரத்தையும் தாளந்தையும் அவர் உங்களுக்கு தரவில்லை. But ஆனால் what he has given you, that he will ask. அவர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதற்காக அவர் கணக்கு கேட்பார். See here, that word I will show you. பாருங்கள், அந்த வார்த்தையை நான் இங்கே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Matthew chapter 25. மத்தேயு 25வது அதிகாரம். And here we can see from the words 14 onwards. We have no time to read it all. 14வது வசனத்திலிருந்து நாம் இதை பார்க்க முடியும், வாசிப்பதற்கு நேரம் இல்லை. Yeah, here 3 slaves. A master is going abroad. He called his 3 slaves. இங்கே ஒரு எஜமான் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிறான். அவன் தன்னுடைய 3 ஊழியக்காரர்களை அழைத்து giving 1 to 5 talents. Verse 15. தன்னுடைய ஆஸ்திகளை அவர்களிடத்திலே அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுக்கிறான். Another 2. 15வது வசனத்திலே மற்றொருவனுக்கு 2 தாலந்து கொடுக்கிறான். Another 1. மற்றொருவனிடத்திலே 1 தாலந்து கொடுக்கிறான். And he went away. அந்த எஜமான் இதை கொடுத்து விட்டு அவன் புறப்பட்டு விட்டான். After long time he came back. அநேக நாட்களுக்கு பிற்பாடாக அவன் மறுபடியும் திரும்ப வருகிறான். The one who got 5 தாலந்தை வாங்கினவனோ, remember, நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், why he did like that? ஏன் அவன் அப்படி செய்தான்? According to the ability of each one. அவனவனுடைய திறமைக்கு ஏற்றவாறு. According to the ability. அவனவனுடைய திராணிக்கு ஏற்றவாறு. One has got an ability to handle 5. ஒரு நபர் 5 தாளந்தை அவன் பிரயோகப்படுத்துவதற்கான ஒரு திராணியை பெற்றிருந்தான். 1 to handle 2. மற்றொருவன் 2 தாளந்துகளை கையாள்வதற்கான திராணியை பெற்றிருந்தான். Other person only 1. மற்றொரு நபர் ஒரே ஒரு தாளந்து. According to their ability. அவரவர்களுடைய திராணிகளுக்கு ஏற்ப. Okay, the one who got 5. சரி, 5 தாளந்தை வாங்கினவனோ, he went and did business with it. அவன் அதை கொண்டு போய் அதை வைத்து அவன் வியாபாரம் செய்தான். He earned 5 more. அவன் இன்னும் 5ஐ அவன் சம்பாதித்தான். Same way the one who got 2. அதே போலதான் 2 தாளந்து வாங்கினவனும் சம்பாதித்தான். Worked hard and he earned 2. அவனும் கடினமாக பிரயாசப்பட்டு மற்ற 2 தாளந்தை அவன் சம்பாதித்தான். The one who got 1. ஆனால் 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவனோ, he dig a hole. அவன் போய் நிலத்தை தோண்டி he hid it there. தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். What is he saying? What was he saying in his heart? தன்னுடைய இருதயத்திலே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். Master is very hard. என்னுடைய எஜமான் கடின இருதயம் உள்ளவர். He is
collect from where he did not scatter. அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், And he did not reap, he did not sow, but he want to reap. அவர் விதைக்கவில்லை, ஆனால் விதைக்காத இடத்திலே அவர் அறுக்க விரும்புகிறார். See, it is here. He was thinking that master is very wicked. பாருங்கள், தன்னுடைய எஜமான் பொல்லாதவன் என்று சொல்லி இந்த ஊழியக்காரன் நினைத்துக் கொண்டான். You are a hard man, verse 24. 24வது வசனத்திலே, hard man reaping where you did not sow. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் என்றான். And I went and hid it. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். Very important when you are listening this message, நீங்கள் be very careful. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இதை கவனியுங்கள், இது மிகவும் முக்கியமானது. Why that man went to the utter darkness? ஏன் இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அந்த இருள், அந்த பட்கடிப்பிலே அவன் தள்ளப்பட்டான்? He was so wicked in his heart. அவன் தன்னுடைய இருதயத்திலே பொல்லாதவனாய் இருந்தான். And what happens? அவனுக்கு என்ன சம்பவித்தது? Verse 29. 29வது வசனம் பாருங்கள். 28. 28வது வசனத்தையும் வாசிப்போம். Take away the talent from him and give it to the one who has the 10 talents. அவனிடத்தில் இருக்கிற அந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். For verse 29, everyone who has more shall be given, and he will have an abundance. But from the one who does not have, even what he does have shall be taken away. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். See, பாருங்கள், see the order of heaven. இந்த பரலோகத்தினுடைய அந்த அடுக்குமுறையை நீங்கள் பார்த்தீர்களா? Either you can grow, ஒன்று நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள், or you can lose it even what you have. அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்டதையும் இழந்து போவீர்கள். Very important. இது மிகவும் முக்கியம். Either you can grow, ஒன்று நீங்கள் வளர்ச்சி அடையலாம், either you can multiply, அதிலே நீங்கள் பலுகி பெருகலாம், or அல்லது what you have also you can lose it. நீங்கள் பெற்றிருக்கிற அந்த காரியத்தையும் நீங்கள் இழந்து போவீர்கள். See, பார்த்தீர்களா? don't think that I can remain like this. சரி, நான் இந்த நிலைமையிலேயே இருந்து விட முடியும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். You need to work hard. நீங்கள் கடினமாக பிரயாசப்பட வேண்டும். We are naturally pride people. நாம் இயற்கையான சுபாவத்திலே பெருமை மிகுந்தவர்கள். We are naturally disobedient people. நாம் இயற்கையாக சுபாவத்தின்படி கீழ்ப்படியாமை உள்ளவர்கள். But according to the ability that God has given, we should work hard towards to become more and more humble and more obedient. நம்முடைய திராணிக்கு ஏற்றவாறு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை பெருக்குவதற்கு நாம் மிகவும் கடினமாய் பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும். According to the power he has given us, எனக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த சத்துவத்தின்படி I have to humble myself. நான் என்னையே தாழ்த்த வேண்டும். I have to be obedient myself. என்னை நான் கீழ்ப்படியுள்ளவனாய் காண்பிக் கொள்ள வேண்டும். And after some time I can see I have earned 5 more. இன்னும் அதற்கு அப்புறமாக கொஞ்சம் நாட்கள் கழித்து நான் பார்க்க முடியும், நான் இன்னும் 5 மடங்கு சம்பாதித்திருக்கிறேன் என்பதை பார்க்க முடியும். இன்னும் நான் 2 மடங்கு சம்பாதித்திருக்கிறேன். Whom? யாருக்கு? Those who work. யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு. You are and me are naturally disobedient people. நீங்களும் நானும் இயற்கையாகவே சுபாவத்திலேயே கீழ்ப்படியாமை உள்ளவர்கள். I and you are naturally proud people. நீங்களும் நானும் சுபாவத்தின்படி இயற்கையாகவே பெருமை உள்ளவர்கள். Have you realized that? இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? And are you working towards humility? நீங்கள் தாழ்மை அடைவதற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? Are you working towards obedience? அல்லது கீழ்ப்படிவதற்காக நீங்கள் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? Two things matters at the end. பாருங்கள், கடைசியிலே இந்த 2 காரியங்கள் தான் பொருள். Nothing else matters. வேறு ஒன்றுக்கும் அங்கே வேலை இல்லை. So here, ஆகவே இங்கே this man, இந்த நபர், the one who got 1, ஒரே ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன், what happened to him? அவனுக்கு என்ன சம்பவித்தது? He had a little humility. அவனுக்கு கொஞ்சம் தாழ்மை இருந்தது. He had a little obedience. கொஞ்சம் கீழ்ப்படிதல் இருந்தது. He lost that also. அதையும் அவன் இழந்து போனான். Why? ஏன்? He was a wicked person. அவன் பொல்லாத நபராய் இருந்தான். He was a lazy person. அவன் ஒரு சோம்பல் உள்ளவனாய் இருந்தான். He lost what he had also. ஏற்கனவே தான் வைத்திருந்ததையும் தனக்கு இருந்ததையும் அவன் இழந்து போய் விட்டான். Brothers and sisters, ஆகவே சகோதர சகோதரிகளே, if you have a little obedience in your life, உங்களுடைய ஜீவியத்திலே கொஞ்சம் கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கும் என்றால், little humility you have, கொஞ்சம் தாழ்மை உங்களுக்கு இருக்கும் என்றால்,
work for more. இன்னும் அதிகமாக தாழ்மை அடைவதற்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் கிரியை செய்யுங்கள். And more humility. தாழ்மை இன்னும் அதிகமாக நீங்கள் சம்பாதியுங்கள். And more obedience. இன்னும் அதிக கீழ்ப்படிதலை நீங்கள் சம்பாதியுங்கள். You have to work towards that. அதற்கென்றே நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும். Situation will come in your life to take it away from you. அதை உங்களிடத்திலிருந்து அதை எடுத்து போடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். You will be tempted to become proud in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெருமை அடைவதற்கென்றே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். You will be tempted to despise the authority in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகாரத்தை அசட்டை பண்ணுவதற்கான சோதனை உங்களுக்கு வரும். But ஆனால் hold on to that integrity. அந்த உத்தமத்தை நீங்கள் இன்னும் காத்துக்கொள்ள வேண்டும். Never lose it. ஒரு காலம் அதை இழந்து போகாதீர்கள். Satan will always show so lightly the way to hell. பாருங்கள், இந்த சாத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் இந்த நரகத்திற்கு போகிற அந்த பாதையை மிகவும் லகுவாக காண்பிப்பான். What is it? இதுல என்ன இருக்கிறது? I just little disobeyed. No problem. சின்ன கீழ்ப்படிதல் தானே, இது ஒரு பிரச்சனையே இல்லை. You go and ask forgiveness, that is enough. நீ போய் மன்னிப்பு கேட்டால் போதும். Very lightly. Don't you see like that in your life? ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவான். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தது இல்லையா? Pride, no problem. Little pride. பெருமை தானே, கொஞ்சம் பெருமை தானே, இதுல என்ன இருக்கு? There's no problem. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. You can go to and ask God, if there is any pride in my heart, please remove it. ஆண்டவரே, என்னுடைய இதயத்துல ஏதாவது பெருமை இருந்தா அதை நீங்க நீக்கிருங்க என்று நீ சொல்லிக்க, அவ்வளவுதான். Jesus is there, he will take it. பாருங்க, இயேசு இருக்கார்ல, அவர் அதெல்லாம் பாத்துக்குவாரு. Have you not seen that? You are taking it, these two things very lightly. நீங்கள் இந்த இரண்டு காரியங்களை மிகவும் அற்பமாக உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டதை நீங்கள் பார்த்ததில்லையா? Satan always show these two things are not very important. எப்பொழுதுமே சாத்தான் இந்த இரண்டு முக்கியமான காரியங்களை மிகவும் அற்பமானதாக அல்லது கண்டு கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகவே அவன் காண்பிக்க மாட்டான். That's the way he deceives. அப்படிதான் அவன் வஞ்சிப்பான். But ஆனால் Holy Spirit always trusts these 2 points. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இந்த இரண்டு விஷயத்திற்கு தான் அழுத்தம் கொடுப்பார். Is always speaking. You read the whole scripture. நீங்கள் முழு வேதாகமத்தையும் வாசித்து பாருங்கள். The Holy Spirit always giving stress to these 2 points. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரண்டு முக்கியமான காரியங்களுக்கு தான் அழுத்தம் கொடுப்பார். And Satan always give lesser importance to this. ஆனால் சாத்தான் எப்பொழுதுமே இந்த இரண்டு காரியங்களுக்கு குறைந்த முக்கியத்துவத்தையே கொடுப்பான். No problem. ஒண்ணும் இதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. You shouted at your husband, no problem. நீ உங்க கணவரை பார்த்து நீ சத்தம் போட்டியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. Just ask forgiveness, that's all. போய் மன்னிப்பு கேளு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? You disobeyed your children. Sorry papa, sorry daddy. நீங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் உங்களுடைய பெற்றோர் இடத்துல போய் அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, அது போதும் அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. Okay, some the authority in the church. சரி, அதே போல சபையில இருக்கிற மேலான அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போய் விட்டு வந்து சாரி நான் இப்படி செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். You don't mean it at all. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை குறித்து நீங்கள் பொருட்படவே இல்லை. You don't know the depth of it, what you have done. நீங்கள் செய்த அந்த காரியத்தினுடைய ஆழம் இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. That is the way to hell you have done. நீங்கள் செய்த அந்த காரியம் நரகத்திற்கு போகிற பாதை. Is there any sister realize that? இங்க இருக்கிற எந்த சகோதரியாவது இதை உணர்ந்திருக்கிறீர்களா? Is there any brothers realize that? இங்க இருக்கிற எந்த சகோதரனாவது இதை உணர்ந்திருக்கிறீர்களா? Children sitting here realize that? இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? What you have done? நீங்கள் என்ன செய்தீர்கள்? You are in the way to hell. நீங்கள் நரகத்திற்கு போகிற அந்த மார்க்கத்திலே போய் கொண்டிருந்தீர்கள். There, that rich man reached there. அந்த ஐஸ்வரியவான் அங்கேதான் போய் சேர்ந்தான். That man who got 1 talent, he went to, where did he go? He went to utter darkness. பாருங்கள், அந்த 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் எங்கே போனான்? அந்த கார் இருள், அந்த பட்கடிப்பு நிறைந்த இடத்திற்கு தான் போனான். There he is crying, weeping. அங்கே போய் அவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். Gnashing his teeth. தன்னுடைய பற்களை அவன் கடித்துக் கொண்டிருக்கிறான். Why is gnashing his teeth? ஏன் அங்கே போய் அவன் தன்னுடைய பற்களை அவன் கடித்துக் கொண்டிருக்கிறான்? I might, earnest desire. No one sitting here should gnash their teeth one day. இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் யாருமே ஒரு நாளிலே அது போல அங்கே போய் பட்கடிப்பு நிறைந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்கிறது. சரி, நாம என்ன நினைக்கிறோம்? சரி, நாங்கெல்லாம் CFC சபையில தான் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க எல்லாருமே நிச்சயமா பரலோகத்துக்கு போவோம்.
Why he was gnashing teeth? ஏன் அவன் அங்கே அந்த பற்கடிப்பு நிறைந்த இடத்திற்கு போக வேண்டியது இருந்தது? போக வேண்டியதல்ல. Why is gnashing teeth? ஏன் அவன் அங்கே போய் தன்னுடைய பற்களை அவன் கடித்துக் கொண்டிருக்கிறான்? Why? What do you think? ஏன் சொல்லுங்கள். What do you think? ஏன் நீங்கள் சொல்லுங்கள். He was realizing his loss. அவன் தான் இழந்து போன அந்த நஷ்டத்தை உணர ஆரம்பிக்கிறான். He said, this one talent was in my hands. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த ஒரு தாலந்து என்னுடைய கையில் இருந்ததே. For many years it was in my hands. அநேக வருடங்களாக இது என்னுடைய கையில் இருந்ததே. I did not work. ஆனால் நானோ இதற்கேற்ற ஒரு கிரியை நடப்பிக்கவில்லை. I did not work for my salvation. என்னுடைய ரட்சிப்பிற்கான இந்த நிர்பந்தமான மாம்சத்திலிருந்து நான் எந்த ஒரு கிரியை நான் நடப்பிக்கவில்லையே. For the salvation I did not work. என்னுடைய ரட்சிப்பிற்காக நான் எந்த கிரியையும் நடப்பிக்கவில்லையே. Oh, this was given to me. ஐயோ இது எனக்கு கையில் கொடுக்கப்பட்டிருந்ததே. I lost it. நான் இப்பொழுது இழந்து போய் விட்டேனே. Now I have come this place. நான் இப்பொழுது இந்த பற்கடிப்புள்ள இடத்திற்கு வந்திருக்கிறேனே. He lost. அவன் அங்கே இழந்து போனான். That is the reason he is gnashing his teeth. ஆகவேதான் அங்கே போய் தன்னுடைய பற்களை அவன் கடித்துக் கொண்டிருக்கிறான். Yeah, don't we do in some material area, physical area? இதையெல்லாம் நம்முடைய பொருளாதார இழப்பீடு நடக்கும் பொழுது அல்லது மற்ற காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும் பொழுது நாமும் செய்ததில்லையா? We lost some money, suppose. சரி, ஒரு உதாரணத்திற்கு கொஞ்சம் பணத்தை நாம் இழந்து போனால், say I should not have put it here, I should have done it here, I should have invested here. பல்லை கடித்துக் கொண்டு, ஐயோ இந்த இடத்திலே நான் இந்த பணத்தை நான் முதலீடு செய்திருக்க கூடாது, இங்கே நான் கொடுத்திருக்க கூடாது என்று நாம் நம்முடைய பல்லை கடிப்போம் அல்லவா? 15 lakhs I spent in business, I lost it. 15 I would have purchased some 5 cents land. It would have been 15 லட்சத்தை இந்த தொழிலிலே நான் முதலீடு செய்து இழந்து விட்டேனே. இதற்கு பதிலாக ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தால் இப்பொழுது ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கி போட்டிருந்தால் இன்னும் அதிக விலை வந்திருக்குமே. We all think like that. இப்படி எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். I lost this money and I did not gain anything. நான் It was in my hand. என்னுடைய பணத்தை, எனக்கு என் கையில் இருந்த பணத்தை நான் இழந்து விட்டேன். நான் எதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை. Well, sometimes we criticize ourselves. பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய மதியினத்தை நாமே குற்றம் சொல்லிக் கொள்வோம். Don't we see like that? இப்படியெல்லாம் நமக்குள் நாம் பார்த்ததில்லையா? That what it shows. What's the meaning of it? Why I am saying this? ஏன் இதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன்? இதற்கு என்ன அர்த்தம்? Because ஏனென்றால் God has given us in our hands. நம்முடைய கையிலே தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Never despise it. ஒரு காலம் இதை அசட்டை பண்ணி விடாதீர்கள். Little obedience you have. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் கீழ்ப்படிதல், little humility you have. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் தாழ்மை, increase it. அதை இன்னும் பெருக்குங்கள். Grow in humility. தாழ்மையிலே நீங்கள் வளர்ந்தேருங்கள். Grow in obedience. கீழ்ப்படிதலிலே நீங்கள் வளர்ச்சி அடையுங்கள். And more and more. இன்னும் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டே போங்கள். Be rich towards God. தேவன் பேரில் நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் இருங்கள். It's very important, brother. அது மிகவும் முக்கியமானது சோரலே. That's what matters at last. கடைசியிலே இது ஒன்றுதான் காரியம். See, Jesus said about the scribes and Pharisees. பாருங்கள், இயேசு வேதபாரகர்கள் பரிசேயர்களை குறித்து இப்படியாக சொல்லியிருக்கிறார். Very active people, more active than us. பாருங்கள், அவர்கள் நம்மை விட மிகவும் ஆக்டிவான, மிகவும் அலுவலானவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள். In God's work. தேவனுடைய வேளையிலே அவர்கள் மிகவும் அலுவலானவர்கள். Very busy. தேவனுடைய ஊழியத்திலே அவர்கள் மிகவும் அலுவல் உள்ளவர்கள். You know what they do? பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? Matthew chapter 23. மத்தேயு 23வது அதிகாரம் and verse 15 middle part. 15வது வசனத்தினுடைய மத்திய பகுதி. You travel around on sea and land to make one proselyte, and when he becomes one, you make him twice as much as son of hell as yourself. ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானால் போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். What they are doing? They are very busy. பாருங்கள், அவர்கள் மிகவும் பிஸியா இருக்கிறார்கள். Traveling on sea and road. அவர்கள் சமுத்திரத்தையும் அவர்கள் பூமியையும் சுற்றித் திரிகிறார்கள். For what reason? என்ன காரணத்திற்காக? To make one to convert into Judaism. ஒருவனை இந்த யூத மார்க்கத்துள்ளவனாக மாற்றுவதற்காக. And after he is converted, அவனை தங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கின பின்பு you make him, அவனை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? twice as much as son of hell as yourself. அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். They are already
destined for hell. அவர்கள் ஏற்கனவே நரகத்திற்கென்று This preachers. இந்த பிரசங்கிகள் ஏற்கனவே நரகத்திற்கென்று தீர்ப்பளித்து அவர்களுக்கு இருக்கிறது. They are already for hell. அவர்கள் ஏற்கனவே நரகாக்கினியை அடைந்தவர்களாய் And they இருக்கிறார்கள். convert one person அவர்கள் இப்பொழுது போய் மற்றவனை தங்களுடைய மார்க்கத்தானாய் மாற்றுகிறார்கள். and make him double. அவனை தங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறார்கள். What is the reason? அப்படி என்றால் என்ன காரணம்? They never teach humility and obedience. அவர்கள் ஒருபோதும் அந்த நபருக்கு தாழ்மையையும் கீழ்ப்படுதலையும் போதிக்கவே இல்லை. Why? ஏன்? They themselves are not humble and obedient. அவர்களே முதலாவது தாழ்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் கிடையாது. How can you teach? How a father can teach humility and obedience to their children? எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை குறித்தும் தாழ்மையை குறித்தும் போதிக்க முடியும்? From the Bible? வேதத்திலிருந்தா? From the Bible? வேதத்திலிருந்தா? That you can send him to a Bible school, no problem. அதற்கு அவனை நீங்கள் ஒரு பைபிள் காலேஜ் அனுப்பினால் போதும். No. இல்லை. You have to teach, you have to obey that first. முதலாவது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பின்பதாக போதிக்க வேண்டும். Teach them after that. அதற்கு அப்புறமாக தான் நீங்கள் அதை அவனுக்கு போதிக்க வேண்டும். Then he will understand. அதற்கு அப்புறமாக தான் அவன் புரிந்து கொள்வான். Humility and obedience is not learned from Bible. இந்த தாழ்மை கீழ்ப்படிதல் இந்த இரண்டு காரியமும் வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்வதல்ல. It is not from the book you learn. இதை ஒரு புத்தகத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. These two things we need to learn from the life. இந்த இரண்டு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். And Jesus said, இயேசு சொன்னார், learn from me. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke upon you. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். What is the problem? Why many people are not obedient or humble? ஏன் அநேகர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவோ அல்லது தாழ்மை உள்ளவர்களாகவோ இல்லை? அவர்களுக்கு என்ன பிரச்சனை? What is the reason? என்ன காரணம்? Jesus said, take my yoke upon you. இயேசு சொன்னார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். That means take my disciples upon you. அப்படி என்று சொன்னால் என்னுடைய அந்த சீஷத்துவத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். Then learn from me. அதற்கு அப்புறமாக நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். Then learn from me. I am gentle and humble in my heart. அதற்கு அப்புறமாக நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். What is the meaning of it? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? I must become a disciple of Jesus. நான் முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக மாற வேண்டும். Are you a disciple? நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாய் இருக்கிறீர்களா? Sisters sitting here, are you a disciple of Jesus? இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை சகோதரிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் மாறி இருக்கிறீர்களா? All brothers sitting here or hearing me today, are you a disciple of Jesus? இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாய் மாறிவிட்டீர்களா? This is only possible for the disciples. இது சீஷர்களுக்கு மாத்திரமே சாத்தியமாகக்கூடிய காரியம். This is a gift. This is a treasure. இது God has given to the disciples. இந்த பொக்கிஷத்தையும் இந்த வரத்தையும் தேவன் தம்முடைய சீஷர்களுக்கே கையளித்திருக்கிறார். They can learn from Jesus Christ. அவர்கள் இயேசுவினிடத்திலிருந்து அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். They will grow in that. அவர்கள் அதிலே வளருவார்கள். Just like Jesus was growing. இயேசு எப்படி தாழ்மையில் வளர்ந்தாரோ அதே போலவே they will grow. அவர்களும் வளருவார்கள். Growing in humility means what? தாழ்மையில் வளருவது என்றால் என்ன? Not going up and up and up. மேல் நோக்கி போவதல்ல. No. இல்ல. That is in the world. அது இந்த உலகத்துல தான் மேல போறதெல்லாம். Coming down and down and down and down and down. கீழ் நோக்கி இன்னும் கீழே போவதுதான். In your own sight, உங்களுடைய பார்வையிலே you become insignificant. நீங்கள் ஒரு நீசராய் மாறி போவது. In your own sight, உங்களுடைய பார்வையிலே you become nothing. ஒன்றுமில்லை என்கிற ஒரு இடத்திற்கு வருவது. I am nothing. நான் ஒன்றுமில்லை. That is humility. அதுதான் தாழ்மை. In the world people say going up and up and up. இந்த உலகத்திலே ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? மேல போறது. The true humility, மெய்யான தாழ்மை we can see in Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்க முடியும். He was God. அவர் தேவனாய் இருந்தார். What is he saying? அவர் என்ன சொல்லுகிறார்? Son of man. நான் I am a son of man. மனுஷகுமாரனாய் இருக்கிறேன். I am like you. நானும் உங்களைப் போலவே இருக்கிறேன். I am a person like you. நான் உங்களைப் போன்ற ஒரு நபர்தான். I am son of man. நான் மனுஷகுமாரன். He became a servant. அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். He became a servant. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். He was becoming nothing in his own sight. தன்னுடைய பார்வையிலே தான் ஒன்றுமில்லை என்கிற இடத்திற்கு வந்தார். But in God's sight, ஆனால் தேவனுடைய பார்வையிலோ what was he? Who was he? அவர் யாராய் இருக்கிறார்? Everything. எல்லாம் அவர்தான். Beloved son. பெரிய குமாரனே. He said, you are my beloved son. அவர் சொன்னார் அல்லவா, நீர் என்னுடைய நேசகுமாரன்.
But in his own sight, what was he? ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த பார்வையிலே தான் யாராக இருந்தார்? Let you be a son of God and son of daughter of God. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, Son of தேவனுடைய God, let it be like that. தேவனுடைய குமாரனாகவே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். But ஆனால் in your own sight, உன்னுடைய சொந்த பார்வையிலே son of man. நீ மனுஷகுமாரன். That is what becoming smaller and smaller. அதுதான் சிறுகுவது அல்லது சிறுமை அடைவது. You may be a wife or you may be a husband. நீங்கள் மனைவியாக இருக்கலாம், You may be அல்லது a father or you may be a mother. ஒரு தகப்பனாக தாயாக இருக்கலாம். But ஆனால் don't take that as a pride in your heart. அதையே உங்களுடைய இருதயத்திலே ஒரு பெருமிதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. God made you a husband. சரிதான், தேவன் தான் உங்களை கணவனாக அங்கே God வைத்திருக்கிறார். made you a wife. தேவன் தான் உங்களை மனைவியாக அந்த இடத்திலே God made வைத்திருக்கிறார். you father and mother. தேவன் தான் உங்களை தாய் தகப்பனாக அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். Don't take that on your head. ஆனால் அது உங்களுடைய தலைக்கு ஏறிவிடக் கூடாது. That is the problem. அதுதான் பிரச்சனையாகிவிடும். Let that position be under your feet. அந்த பதவி, அந்த ஸ்தானம் உங்களுடைய காலுக்கு அடியில் இருக்கட்டும். Jesus Christ Godship was, he was keeping down. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தேவத்துவத்தை அவர் கீழாக வைத்துக் Yes, கொண்டார். I am a son of man. அவர் சொன்னார், நான் மனுஷகுமாரன். So what God did? அப்படி என்றால் தேவன் என்ன செய்தார்? God exalted him. தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். If you are nothing in your sight, நீங்கள் உங்களுடைய பார்வையிலே ஒன்றுமில்லாத நீசர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் God will begin to exalt you. தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். May the Lord help us. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Amen.